குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சுந்தரராஜன். ஒரு டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நிஃப்டி பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு கேப் அப் ஆகிடுது. நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் மார்க்கெட் எப்போவுமே 2 நாளாக கேப் டவுன் இருந்தது. இன்னைக்கு பார்த்தா ஒரு கேப் அப் ஆயிருக்கு. ஸோ கேப் அப்னா கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆயிருக்கு. நம்மளோட ரூல்ஸ் படி கேப் அப் ஆர் கேப் டவுன் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் எங்கே ஃப்ளோட் ஆகிருக்கு, என்ன மாதிரி கேண்டில் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். ஆனால் ஒன்று, நம்மளோட ஓப்பனிங் கேண்டில் ரூல் அது கேப் அப்பாக இருந்தாலும் சரி, கேப் டவுனாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்தாலும் சரி, ஃபண்டமெண்டல் நியூஸ் இருக்கும்போது இது நம்ம ஒர்க் ஆகுமானா டவுட்டு தான். டெக்னிக்கலாக தான் நம்ம சொல்கிறது நடக்கலாம் வச்சு. இந்த மாதிரி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கும்போது அந்த ரூலை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆயிருக்கு, செல்லிங் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ செல்லர் ரெசிஸ்டன்ஸில் ஸ்ட்ராங்கு. ஸோ மார்க்கெட் கீழே தான் வரும். நம்ம டார்கெட் ப்ரீவியஸ் அதுக்கு முன்னாடி இந்த சப்போர்ட் டே க்ளோஸ். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் என்ன மாதிரி கேண்டில் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் எப்படி இருக்கணும்? செல்லிங் வித் செல்லிங் ப்ரெஷரா, ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டா, ஷூட்டிங் ஸ்டாரா, என்ன மாதிரி கேண்டில் பார்க்கணும். இது என்ன மாதிரி கேண்டில் பார்த்தீங்கன்னா, 2 சைட்ஸும் விக் இருக்கு. போத் சைட்ஸ் லாங் விக். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லெவலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் இருக்கும். ஸோ 2 பக்கமும் விக் இருந்துச்சுன்னா அன்னைக்கு மார்க்கெட் 99.99% சைட் பேஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம அன்னைக்கு பெரிய நம்ம இது எடுக்க முடியாது. முதல்ல இந்த மாதிரி மார்க்கெட் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ஒரு கோடு போடுக்கணும். இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. இதில் எங்காவது பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் கிடைச்சாதான் எடுக்குது. அதில் நம்ம ட்ரேட் இருக்கக்கூடாது. அது இந்த மாதிரி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கும்போது நம்ம ட்ரேடே எடுக்கக்கூடாது. இப்போ பாருங்க, இது மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை க்ளோஸ் பண்ணி கீழே வச்சு ரீடெஸ்ட் எடுத்துது, இங்கே எடுத்துது. ஆனால் திருப்பி நம்மளை ரீடெஸ்ட் எடுத்துட்டு இங்கே வரணும். ஆனால் திருப்பி மேலே போயிடுது. ஸோ மேலே போயிடுத்து, மேலே பிரேக் அவுட் ஆதா, திருப்பி கீழே வந்துடுது. இதே தான் மார்க்கெட் ஃபுல்லாக பண்ணியிருந்தது ஆல்மோஸ்ட் 2:30 வரைக்கும். 2:30க்கு அப்புறம் மார்க்கெட் இந்த மாதிரினா இது ஷார்ட் கவரிங் ரேலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட் கவரிங் ரேலி அப்படின்னா ஏற்கனவே மார்க்கெட்டை கீழே நினச்சி ஷார்ட் அடிச்சவங்க இதுவுமே விழாதோ, ஏன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் சஸ்டின் ஆயிருக்கு. மதியானம் 2:30 வரையும் மார்க்கெட் கீழே விழாமல் சஸ்டின் ஆயிருக்கு. ஸோ அப்போ இன்னுமே விழறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாளைக்கு இன்னும் கேப்பப் ஆகலாம். ஆல்ரெடி இன்னைக்கு கேப்பப் ஆயிருக்கு. இது கீழே விழாமல் இவ்வளோ தூரம் சஸ்டின் ஆயிருக்கு. ஓப்பனிங் ரேஞ்சிலே சஸ்டின் ஆயிருக்கு. நாளைக்கு இன்னும் மேலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் ஷார்ட் அடித்தவங்க அதை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஷார்ட் கவரிங் சொல்லுவாங்க. ஷார்ட்டை ஸ்கொயர் அப் பண்ணுறாங்க பொசிஷன். அதனால் மார்க்கெட்டு மேலே போயிருக்கு. ஏன்னா ஷார்ட் அடித்தவங்க ஸ்கொயர் அப் பண்ணுறதுனா என்ன ஆகும்? அவங்க லாங் போகணும். ஆனால் அவங்க ஷார்ட் பொசிஷனை ஆப்போசிட்டாக போகணும். அதனால தான் மேலே மார்க்கெட் போய் இங்கேருந்து திருப்பி கீழே இறங்கியிருக்கு. ஸோ இது புல்லிஷ் மார்க்கெட் கிடையாது, ஒன்லி ஷார்ட் கவரிங். ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்தது. ஸோ நாம் இந்த மாதிரி நேரத்தில் ஒன்று இந்த மாதிரி சைட் பேஸ் மார்க்கெட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கேண்டில் வச்சு 5 பேஸ் மார்க்கெட் நினச்சின்னு மேலே வரும்போது ஒரு 10 பாயிண்ட், அதே மாதிரி கீழே வரும்போது ஒரு 10 பாயிண்ட் எடுக்கலாம். அப்படி இல்லை ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நேரத்தில் சைட் பேஸ் மார்க்கெட் ப்ரீமியம் வெட்டிங் நடக்கும், ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகும். அதனால ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது நல்லது தான். இப்போ நாளைக்கு என்ன எடுத்துக்கு முன்னாடி மற்றதெல்லாம் என்ன ரேஞ்சில் இருக்குன்னு ஒரு ரவுண்டு பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி 300 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் மிட் கேப்பு 0.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப்பு 1.85% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோல்டு இன்னைக்கு கீழே இறங்கியிருக்கு, சில்வரும் கீழே இறங்கியிருக்கு. ஏன்னா எப்போவுமே ஈக்விட்டி மார்க்கெட் நல்லா இருந்ததுன்னா அண்டு கமாடிட்டிஸ் மார்க்கெட் நல்லா தான் இருக்கும். இதில் என்னென்னா நம்ம ருப்பி வேல்யூ 91.70 இன்னைக்கு கொஞ்சம் இறங்கியிருக்கு. நேத்தியோடு இன்னைக்கு கொஞ்சம் இறங்கியிருக்கு. அடுத்தது இந்தியா விக்ஸ் நல்லாவே இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 15% இன்க்ரீஸ் இருக்குது. பாருங்கள், 22 போயிட்டு இப்போ 17. ஸோ இதுதான் உங்களுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கம்மியாகிட்டே வருது. ஸோ பேனிக் எதுவும் இல்லை. அதனால் இப்போ டெம்பரரியாக ஈரான் இந்தியா ஒரு டெம்பரரி பீஸ் அரேஞ்ச்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறோம். அப்படி தான் நியூஸ் கேள்விப்படுறோம். ஸோ அதனால தான் இந்த இந்தியா விக்ஸ் இறங்கியிருக்கு. இந்தியா விக்ஸ் இறங்குற வரையும் நம்ம தைரியமாக இருக்கலாம். மார்க்கெட் கீழே வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு. பட் இது இந்த நிமிஷம் ஒரு சுச்சுவேஷன். நாளைக்கு மார்னிங் எப்படி வேணால் ஆகலாம். அதுக்கப்புறம் ஸோ மற்ற இதை பொசிஷன் என்னன்னு பார்ப்போம். ஓஐயோட பொசிஷன் என்னன்னு பார்ப்போம்.
ஓயோட பொசிஷன் எப்படின்னா 24,800ல இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படியே மேலே நாளைக்கு போனாலும் 25,000 வரைக்கும் மேலே போகும். சப்போர்ட் வந்து 24,450 400ல 24,500 ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் முடிவு வரையும் செல் ஆன் ரைஸ் கான்செப்ட்லேயே போகலாம், பை அண்ட் செல்லு போவானா. ஸோ மார்க்கெட் எப்போ மேலே போனாலும் ஒரு ரெசிஸ்டன்ஸில் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா நம்ம செல் ஆன் ரைஸ் போகலாம், பை அண்ட் டிப்ஸு போக வேண்டாம். இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கொஞ்சம் நார்மல் ரேஞ்சுக்கு வர வரையும் வார் இருக்கிறது ஓகே, பட் இப்போ இருக்கிற பதட்டம் இருக்கக்கூடாது. ஸோ இதான் ஒய்யை பொறுத்த வரையும். அண்டு பிசிஆர் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0.92, இன்னும் புல்லிஷ்னு சொல்ல முடியாது, நியூட்ரலாக இருக்குது. அடுத்தது வந்து கேப் இது பார்ப்போம், எஃப்ஐ டேட்டா. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து எஃப்ஐ டேட்டா ஃபுல்லாக நேற்று கிட்டத்தட்ட 8,752 கோடி 4ஆம் தேதி நேற்று கிடச்சிருக்காங்க. கம்ப்ளீட் செல்லிங்கில் தான் இருக்காங்க. அவங்களோட லாங் ஷார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 25 வரைக்கும் போயிட்டு இப்போ திருப்பி இறங்கிடுது பாருங்கள். 29 வரைக்கும் போயிட்டு இப்போ திருப்பி 14 வந்துடுது. ஸோ அப்போ அவங்க இன்னும் ஷார்ட் சைடு அதிகமாக இருக்காங்க. இதெல்லாம் நேத்தி டேட்டா, இனி டேட்டா இல்லை. ஸோ நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நிஃப்டிக்கு போயிடலாம். இப்போ ஆக்சுவலாக நிஃப்டி இன்னைக்கு க்ளோஸ் ஆனது ஃபியூச்சர் வந்து 24,832ல் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு பொறுத்த வரையும் ஒரு நிமிஷம் 8:32 3:30 மணிக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இதே கிஃப்ட் நிஃப்டி என்ன ட்ராவல் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா 24,685ல் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு மணி 8 மணிக்கு. ஸோ 3 மணிக்கு க்ளோஸ் ஆகி இந்த இடத்துல க்ளோஸ் ஆகி திருப்பி இங்கே வந்துடுது, மார்க்கெட் கீழே இறங்கிட்டு. ஸோ நாளைக்கு மார்னிங் இப்போ இருக்க சுச்சுவேஷனை பார்த்தா தட் மேபி அ சான்ஸ் ஃபார் கேப் டவுன். ஸோ அந்த வார் டென்ஷன் ஒன்றும் முடியல. அதனால் நம்ம ஒன்லி செல் ஆன் ரைஸ் கான்செப்ட் தான் ஒர்க் பண்ணுவோம் வச்சு பை ஆன் டிப்ஸ் ஆன் கால் செய்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு எப்படின்னா இந்த க்ளோசிங் லைன் தூக்கி இங்கே வச்சிடலாம். டேலோ இங்கே இருக்கா, நாளை பற்றி மார்க்கெட் இப்போ இங்கே இருக்குது. நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லை டவுன் ஆகி திருப்பி மேலே போனாலும் சரி, இல்லை இங்கே ஓப்பன் ஆகினாலும் சரி, நாம் வந்து இந்த 25,000 லிமிட்டை தாண்டி நான் ஒண்டி கால் சைடு போகலாம். அதுக்கு கீழே மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் செல்லுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் செல் சைடு போவோம், பை சைடு போக மாட்டோம். 25,000 அக்ரெசிவாக பிரேக் அவுட் ஆகி ஒரு ரீடெஸ்ட் கிடச்சிதுன்னா நம்ம 25,200 வரையும் போகலாம். அதர்வைஸ் வில் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் செல் ஆன் ப்ரைஸ் அந்த கான்செப்டில் போவோம். கால் சைடு போவோம்னா ப்ரீமியம் ஹெவியாக இருக்குது. அதனால் இந்த ஐவி இருக்கிறதுனால ப்ரீமியம் ஹெவியாக இருக்குது. இனிமேல் ஓடிஎம் ஸ்ட்ரைக்கில் போயிட்டு நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் ஒரு 1000 பாயிண்ட்ஸில் ஓடிஎம் ஸ்ட்ரைக்கில் நமக்கு 21 ரூபாலேருந்து 71 ரூபா கிடச்சிது. பட் இன்னுமே நம்ம வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக்ஸ் போக வேண்டாம், ஏன்னா அந்தளவு பேனிக் இல்லை மார்க்கெட்டு. அதனால் நம்மளால் அந்தளவு ஒரு பெரிய 1000 பாயிண்ட் டவுன் 700 பாயிண்ட் டவுன் இனிமேல் எதிர்பார்க்க முடியாது. வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் நடந்தால் தான் உண்டு, நெகட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இப்போ ஓடிஎம் ஸ்ட்ரைக்ஸில் இனிமேல் ட்ரை பண்ண வேண்டாம். நேற்றுக்கு நம்ம சும்மா ஒரு ஜஸ்ட்டு சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொன்னோம், அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டாம். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.